தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போகிற அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது நம்ம கும்பராசிக்கு ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது கும்பராசிக்கு ஆவணி மாத கிரக அடைவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதுக்கப்புறம் 8ல் கேது பகவானும், உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். இந்த கிரக அடைகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். இப்போது உங்களுக்கு உங்கள் ராசி மேலேயே உங்களுக்கு சனி பகவான் போகிறாருங்க. பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் இந்த ராசி மேலே போகும்போது ஒவ்வொரு முடிவுகளும் நம்ம தப்பாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து கரெக்டான முடிவு எடுத்தாலும் கூட அந்த முடிவில் அது ஒரு தடை, தாமதம், விரக்தி இருந்து கொண்டே இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக போகுது, நம்ம என்ன எடுத்தாலும் அதுக்கு பலனே இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் ஆகலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதிய லக்னத்தில் நீ என்ன பிளான் பண்ணாலும் அது போகிறது விரயத்தை நோக்கி மட்டுமே. நீ என்னெல்லாம் நீங்கள் ஸ்கெட்சு போட்டால் நல்லபடியாக லாபத்தை நோக்கி தான் வருதுன்னு நினச்சாலும் கூட லாபம் இல்லை, உங்களுக்கு விரயத்தை நோக்கி மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ல் ராகு பகவான் வரும்போது தொழில் மூலிமா இந்த வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பார்த்திங்கன்னா அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தொழிலுக்காக வாங்கியிருப்பீங்க. அந்த தொழில் தகுதிக்கு மீறி கடன் மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். அது என்னன்னே தெரியல, இவ்வளவு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. பாருங்கள், அந்த ராசியை 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திர பகவான் 11ல். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் கடன் வாங்கி செஞ்சு கடனே மிக அதிகம் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. பாருங்கள், இதுவரை கடன் வாங்கினது போது இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு எப்போ நினைக்கிறீங்க அப்படின்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கிடைக்குங்க. அது உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிலேயே வக்ரமாகிறாரு. அப்படி வக்ரமாகும்போது நல்ல பலனை கொட்டி கொடுத்து போகிறார். ஏன்னா சனி பகவான் போல் கொடுப்பாரும் இல்லை, சனி பகவான் போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு இருந்து ராசியிலிருந்து வக்ரமாகும்போது நல்ல சுப பலன் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. பாருங்கள், 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை தடை தாமதத்தை கொடுத்துருக்கும். வருமானமே இது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை கொடுத்துருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமான ஸ்தானத்துக்கு அந்த ராகு பகவான் வந்தார். அந்த வருமான ஸ்தானாதிபதி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் நினச்சி தான் வரும்னு நினச்சிருப்பீங்க, அது வருமானம் வந்திருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான் அங்கே ஆட்சி ஆகும்போது தான் இது எல்லாமே படிப்படியாக கிடைக்க போகுது. பாருங்கள், உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் ஆட்சி ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பார், 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பார், 11ஆம் அதிபதியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 6ஆம் அதிபதியே 11 இருக்கார். அப்போ இந்த நல்ல யோகம் பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகத்தை முழுசாக நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வண்டி ஸ்தானம், வீடு ஸ்தானம் அது சொல்லலாம். இப்போ சுப பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்க போகுது. பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் வீடே இல்லைங்க, வாடகை வீட்லேயே இருக்கிறேங்க, சும்மா இடம் மாற வாடகை வீட்லேயே இந்த வீட்டில் கொஞ்ச நாள் அடுத்த வீட்டில் கொஞ்ச நாள் இடம் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. நமக்கும் வீடு அமையாதா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் வீடு கட்டினாலும் சரி, இடம் வாங்கி கட்டினாலும் சரி, அது நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அது பார்த்திங்கன்னா பாருங்க, சந்திரனும் பார்த்தீங்கன்னா 11 இருக்கிறார், அது நல்ல யோகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 4க்கே வராரு. பாருங்கள், 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதி 4 இருக்கிறார். அப்போ அந்த 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கூட சேரார். செவ்வாய் அப்படின்னாலே பூமி காரகன். இந்த பூமி காரகனை 4ஆம் இடத்துல சேரும் பொழுது 100% இட சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு நல்லபடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, இல்லாட்டி அங்கே பூர்வீகத்தில் இடம் ஏதாவது இருந்தாலும் அங்கே போய் வீடு கட்டக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டமாக ஆவணி மாதத்தில் இருக்க போகுது.
பாருங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசு பிடிச்ச பொண்ணு இருக்குங்க, அதை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற எண்ணம், ஆனால் வீட்டில் யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் சொல்லிக்கலாம். பாருங்க, நம்ம ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இந்த 7.5 சனி நடக்கும்போது திருமணமே செய்யக்கூடாது, இது முடிஞ்சு வரதான் செய்யணும். அதெல்லாம் கிடையாதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், 5ஆம் இடத்த அதிபதி 7 இருக்கிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் 100% 5ஆம் இடத்த அதிபதி 7 இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பது. நினைச்ச பொண்ணு எதுவோ அந்த பொண்ணையவே நீங்கள் சொன்னீங்கன்னா கல்யாணம் வீட்டில் சேர்ந்து பேசி வச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. பாருங்க நம்ம இதுவரை கல்யாணம் ஆகலை அப்படின்னாலும் கூட வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் ஆகும். பாருங்க, 5 வருஷமா 3 வருஷம் 2 வருஷமா பார்த்துருப்பீங்க, இதுவரை கல்யாணமே ஆகலைங்க. மாப்பிள்ளை பார்த்து சடைஞ்சிட்டுங்க, பொண்ணு பார்த்து சடைஞ்சே போச்சுங்க. நம்மளுக்கு எப்போத்தான் கல்யாணம் ஆகும், இல்லை ஆகாதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கூட வந்திருக்கு. வாழ்க்கையில் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிற எண்ணத்தையும் கூட அப்பப்போ உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க. அந்த மாதிரி தன்மை இருக்குது. பாருங்கள், அந்த சனி பவன் 2ஆம் ராசியிலே உங்களுக்கு வக்ரமாகும் போது நல்ல சுகபாலன் கொடுக்க போகிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ஆவணி மாதம் 1ஆம் தேதி 7லேயே உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி ஆகுவார். அப்போ சூரிய பகவான் 7ஆம் அதிபதி 7ல் நிற்கும் போது உங்களுக்கு திருமணங்கள் 100% நடக்கும். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி இருக்கிறார், பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியும் கூட இருக்கிறாரு. அப்போது திருமணத்தை பொண்ணு அமைக்கிறது மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது சிறப்பு. இதில் கூட பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் தான், மனைவி மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ல் நிற்கும் போது தான் ஒருத்தர் நினச்சா மாதிரி பொண்ணு வந்துச்சு, நினச்சா மாதிரி குடும்பம் அமைச்சுது. பாருங்கள், இது வரைக்கும் லேட்டானாலும் கூட நல்ல குடும்பமாக, நல்ல மனைவியா, சொத்தோடையா, நல்லா படித்த பிள்ளையா, அழகான பிள்ளையா வரக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு இருக்க போகுது. ஏன்னா கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்படி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் கூட 7க்கு போகிறார், 11 இருக்கிறாரு. அது நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். இது வரைக்கும் ஆகலைன்னா வரக்கூடிய ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும் இந்த கும்பராசிக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடம் சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது சரியான வில்லங்கத்தில் இருக்குன்னு. அது எப்படி தான் நம்ம போய் வாங்கணும்னே தெரியல, நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம். அந்த இடம் நம்ம விற்குமா விற்காதா அப்படின்னு சொல்கிறதுக்கான தன்மை நிறைய பேர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரே ராசியில், அது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு சம்மந்தமான விஷயம், இடம் சம்மந்தமான விஷயத்தில் அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் கம்பல்சரி இடத்த வாங்கக்கான தன்மை இந்த ஆவணி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இடத்த நீங்கள் வாங்குறதுக்கான தன்மை இருக்குது. அது சப்போஸ் வாங்கிட்டேன் அது விற்கல அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா 100% விற்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்திலேயே உங்களுக்கு வக்ரவாயி சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு டைம் 2 டைம் வச்சு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக விற்று நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் இந்த ஆவணி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11 இருக்குது. அப்போ அந்த 6ஆம் அதிபதி 11 இருந்தால் ஒவ்வொரு விஷயம் கடன் வாங்கி செய்யும்போது நல்ல லாபத்தை கொடுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 வருஷமாக நம்ம ஒரு கோர்ட்டு விஷயம் நடக்குதுங்க, அந்த கோர்ட்டு எனக்கு தீர்ப்பாகவே இல்லை, எனக்கு சாதகமாக வருமா அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கம்பல்சரி வரும். பாருங்கள், 6ஆம் அதிபதி வலுத்து நிற்கும். அப்போ கம்பல்சரி 11ல் நீங்கள் வழக்கில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான தன்மை அப்படி இருக்க போகுது. பாருங்கள், யாருக்கெல்லாம் 6ஆம் அதிபதி 11 இருக்கோ அவங்க வழக்கில் கம்பல்சரி வெற்றி அடைஞ்சிருவாங்க. வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் ரொம்ப நாள் ஆச்சுங்க, கணவன் மனைவி சேர்ந்து வாழல, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போ இந்த காலகட்டத்தில் சேர்ந்து பிரிஞ்சிங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான தன்மை இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பிரிஞ்சு அடுத்த மறுபடியும் வேறு தாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடம். பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் இடத்தை அதிபதியாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் 7 இருக்கிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் 2வது தாரத்துக்கு முயற்சி பண்ணாலும் கூட நடக்கிறக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரிங்களா? அப்போ விளக்கில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பாருங்கள், 2ஆம் இடத்துல ராகு போனுக்காரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது கேது போனுக்காரு. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை குடிக்கும், வருமானத்துக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா சனி பவன் வக்கரம் ஆகும்போது திருநாள் வழிபாடும் பண்ணாலும் கூட நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே ஆவணி மாதத்துக்கு கும்பராசிக்கு கோச்சார பலன் மட்டும்தான். சரி, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை புத்தி போகுதுன்னு பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.